ஆனா தெய்வயானி அத்தை நம்ப வீட்டு ஆளு. சொந்த சித்தியை சுயநலமா நடந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவரால தாங்கிக்க முடியாது. தப்பு யாரு பண்ணாலும் தப்புதாம்மா. யாரையும் மன்னிக்க கூடாது. நான் தேவயானி அத்தைய பத்தி ஒன்னும் சொல்லல மாமா. மித்ராவை பத்தி விவேக்க பத்தி தான் சொல்றேன். பெத்த அம்மாவே இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா விவேகால கூட தாங்கிக்க முடியாது. பெத்த அம்மா வெளியில போகும்போது அவராலையும் போகாம இருக்க முடியாது. நம்ம குடும்பமே உடைஞ்சு போயிடும், வீட்டு மானமே போயிடும். ஆனா அந்த மனிஷாவால உனக்கு ஆபத்து இருக்கேம்மா. அவ உன் குடும்ப வாழ்க்கையில குழப்பம் பண்ண பாக்குறா. உன்னையும் மித்ராவையும் பிரிச்சு உன் இடத்துக்கு வரணும்னு பாக்குறா. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் மாமா. தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மித்ரா கிட்ட எந்த உண்மையும் சொல்லாதீங்க. விவேக்குக்காக, வீட்டு கௌரவத்துக்காக, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக என் வார்த்தைய மறுக்காதீங்க. உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை மூடி இப்போ தேங்க்ஸும் சாரியும் எனக்கு சொல்லிட்டு இருக்க. நீ மூடி மறைக்கிற இந்த உண்மை உன் வாழ்க்கையே பலியாக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருப்ப? இன்னும் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிப்பேன்னு நினைச்சு பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உன் பொறுமை தான் உன்னை காப்பாத்தணும். மனிஷா, அம்மா என் ஐடி கார்டை கொடுங்க. இந்தா எடுத்துக்க. அம்மா நான் பெல்ட் கூட போடல, டையும் கட்டவே இல்ல. ஏண்டா, எல்லா வேலையும் நான் தான் பண்ணணுமா? உன் வேலையை நீ செய்ய மாட்டியா? லக்கிய பாரு, உனக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டா. நீ இன்னும் டை கட்டிக்கல, பெல்ட் போடல. வர வர நீ ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிட்ட. சரிங்கம்மா, நீங்க முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லனா விட்டுருங்க. என்னடா அம்மாவை மிரட்டுற? இத்தனை நாள் உன்னோட வேலையெல்லாம் நான் பண்ணாம உங்க அப்பாவா பண்ணாரு? கரெக்ட் தான். இனிமே என் வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்க. இன்னையில இருந்து நான் என் வேலையை அப்பாவை வச்சே பண்ணிக்கிறேன். போடா போ, போய் உங்க அப்பா கிட்டே எல்லா வேலையும் பண்ணிக்கோ. இனிமே நான் கூட லக்கிக்கு மட்டும் தான் வேலை செய்ய போறேன். அப்படின்னா நீங்களும் லக்கியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல? ஆமா ஜுன்னு, நானும் அம்மாவும் ஒரே டீம். அப்ப நானும் என் அப்பாவும் ஒரே டீம். அப்பா அப்பா, மாமா இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. என்னாச்சு மாமா? விவேக்கு டீ குடுத்தியா? கொடுத்துட்டேன். தேவயானி சித்திக்கு கொடுத்துட்டேனே. ஆஹா, அப்படின்னா உன் வீட்டுக்காரரு உன் அத்தைக்கு எல்லாருக்கும் நீதான் டீ குடுக்கற போல. உன் புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டியா நீதான் டீ குடுக்கறேல்ல? எதுக்காக மாமா இதை இத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கீங்க? ஓ, புரிஞ்சிருச்சுங்க மாமா. அக்கா, நான் என்னோட வீட்டுக்காருக்கு டீ கொடுத்துட்டேன். சரி, என் அத்தைக்கு கூட நான் கொடுத்துட்டேன். ஓகே. சரி, இதெல்லாம் ஏன் கிட்ட ஏன் சொல்ற? ஹால்ல மாமா டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லக்கிய நான் ரெடி பண்றேன், நீ போய் உன் வீட்டுக்காருக்கு டீய கொடு போ. அது என்ன ஜானு, நீயே குடுக்கலாம்ல? அவங்க அவங்க ஃபேமிலிய அவங்க தான் பாத்துக்கணும். போ, இதை எடுத்துட்டு போ.
சாசர்ல டீ தீந்துருச்சுன்னு. அண்ணன் அண்ணி பசங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆமா, ஹாப்பி ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. இந்த ஃபேமிலி மேல யாரு திருஷ்டியும் படக்கூடாது. உன்னை கை நீட்டி அடுக்கிறத கூட நான் அசிங்கமா நினைக்கிறேன். என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? உன்னால எதுவும் பண்ண முடியாது மனிஷா. இனி உன்னால எதுவும் முடியாது. நீ தோத்து போயிட்ட. வாய மூடு. நான் ஏன் தோத்து போகணும்? அப்புறம் ஜெயிச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, எப்போ ஜெயிச்ச? மித்ரா கிட்ட இருந்து லக்ஷ்மிய பிரிக்கணும்னு பார்த்த. ஆனா லக்ஷ்மி மறுபடியும் மித்ராக்க நெருக்கமாயிட்டா. மித்ராவோட பையன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்த. ஆனா மித்ராவே ஜுன்னு ஏன் பையன் தான் டிக்ளேர் பண்ணிட்டான். லக்கிய மித்ரா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்த. ஆனா லக்ஷ்மி அதுக்கு தடையாயிட்டா. எப்போ சொல்லு, நீ எப்ப ஜெயிச்ச? எதுல ஜெயிச்ச? என் முயற்சிகள் நிக்கிற வரைக்கும் நான் தோத்து போன மாதிரி ஆகாது. நீ எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாலும் தோத்து போயிட்டே இருக்க. ஆனா உன்ன வந்து லக்ஷ்மி ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சு புனித யாத்திரைய பண்ணிட்டு இருக்கா. என் முன்னாடி அவளை புகழ்ந்தா எனக்கு ஆகாது. முதல்ல நீ எதுக்கு வந்த? லக்ஷ்மி உனக்கு அடி மேல அடி கொடுத்திருக்கா. கடைசியில நீ சரியோ கிட்ட கை கோர்த்தன்னு சொல்லி உன கண்ணத்திலேயே அரைஞ்சிருக்கா. இந்த விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்ண போற? மித்ரா கிட்டயும் சொல்ல முடியாது. தேவியானி ஆண்டி கிட்டயும் நீ சொல்ல மாட்ட. அதனாலதான் நான் வந்திருக்கேன். நீ வந்து எனக்கு ஆறுதல் சொல்றியா? என்ன எனக்கு கிண்டல் பண்றியா? இல்ல, உன்னை நான் சுய பரிசோதனை பண்ணிக்கோன்னு சொல்றேன். நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால சஸ்டெயின் தான் பண்ண முடியல. ஃபெயிலியர் வந்திருக்குன்னா நீ பண்ற எதுவுமே கரெக்ட் இல்லைன்னு உனக்கு புரியவே இல்லையா?